வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு த சேனல் greenformulalandscapers. நான் உங்கள் ஜெயசெல்வன். இன்னைக்கான வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நிறைய நண்பர்கள் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க, மாடி தோட்டத்தை எப்படி சரியான முறையில் அமைக்கணும் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. புதுசா நீங்க மாடி தோட்டம் தொடங்குறீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மாடி தோட்டத்தில் கிரீன் நெட் போறதுல இருந்து க்ரோ பேக் செட் பண்ற வரைக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்றோம் அப்படிங்கறத இந்த வீடியோல ஃபுல்லா கவர் பண்ணிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா நீங்க மாடி தோட்டம் அமைக்கும் போது உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். சரி வாங்க, அப்படி என்னென்ன நம்ம பண்ணோங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கிரீன் நெட் அமைக்கிறதுக்காக நம்ம ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணோம். இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம எதை வச்சு ரெடி பண்ண போறோம்னா MS ஸ்கொயர் டியூப் வச்சு பண்ண போறோம். சோ அந்த MS ஸ்கொயர் டியூபை நம்ம வெல்ட் பண்றதுக்கான ப்ராசஸ் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். சோ அந்த கிரீன் நெட் அமைக்கிறதுக்கான பில்லர்ஸ் எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ணிட்டு அதுக்கான பிளேட்ல நம்ம ஃபிக்ஸ் பண்ணி சோ டெரஸ்ல இருக்கக்கூடிய சைடு வால்ல வந்து நம்ம இந்த பில்லர்ஸ் எல்லாத்தையுமே செட் பண்ணோம். நம்ம மாடியோட சீலிங்ல வந்து நம்ம பிளேட் எப்பயுமே அடிக்க கூடாதுங்க. எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா லீக்கேஜ் கண்டிப்பா வரும். அதுக்காக முடிஞ்ச அளவுக்கு நாங்க என்ன பண்ணுவோம்னா, இந்த மாதிரி வால்ல தான் வந்து நம்மளோட சப்போர்ட் எல்லாத்தையுமே கொடுப்போம். நம்மளோட வெல்டர் என்ன கரெக்டா மெட்டீரியல் சைஸ் எல்லாம் அளவு எடுத்துட்டு கரெக்டா அதுக்கு ஏத்த மாதிரி கட் பண்ணி வெல்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. இந்த டைப் வந்து பாத்தீங்கன்னா நாங்க பந்தல் மாதிரி தான் போடுறோம். இது மாதிரி கீழே 4 பக்கமே பாத்தீங்கன்னா ஒரு 1.5 அடி கேப்ல வந்து நம்ம இறக்கிட்டு அந்த 1.5 அடி கேப்ல வந்து நம்ம ஒரு கம்பி ஃபிக்ஸ் பண்ணி வெல்ட் அடிச்சிருப்போம். இது எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, கிரீன் நெட் அப்படியே பிளாட்டா பந்தல் மாதிரி போட்டோம்னா சூரிய ஒளி வந்து 4 பக்கமும் வந்து டைரக்டா படும். சோ அந்த சைடுல வரக்கூடிய சூரிய ஒளி வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி சைடுல 1.5 அடிக்கு இறக்கி விடுறோம். கிரீன் நெட் பொறுத்த வரைக்கும் முழுசா கவர் பண்ணி ஃபுல் ஏரியாவும் கீழே வரைக்கும் கவர் பண்ணி போடணுமான்னு கேட்டா, என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி போட்டா அது வந்து ரிசல்ட் ரொம்ப கம்மியா வருதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அது மாதிரி நம்ம கிரீன் நெட் போடும்போது செடியோட வளர்ச்சி மட்டும் தான் அதிகமா இருக்கு, ஈல்டு வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறத நான் நிறைய டைம் பார்த்திருக்கேன். அது போல நம்ம கிரீன் நெட்டுக்கான ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணும்போது அந்த கம்பிகள் வந்து எதுவுமே வெளியில நீட்டிட்டு வரக்கூடாது. அப்படி வெளியில நீட்டிட்டு இருந்ததுன்னா நம்ம கட்டக்கூடிய கிரீன் நெட்டை வந்து அது சீக்கிரமா கிழிச்சிடும். சோ நீங்க இன்கேஸ் நீங்க கிரீன் நெட்டுக்கான ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணீங்கன்னா அதை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுங்க. இப்போ கிரீன் நெட்டுக்கான ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே நம்ம பக்காவா ரெடி பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா பெயிண்டிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், பெயிண்டிங் பண்ணாதான் வந்து நம்மளோட மெட்டீரியல் துரு பிடிக்காம கொஞ்சம் லைஃப் வரும். அதுக்காக மெயினா நம்ம பெயிண்டிங் பண்ணி ஆகணும். சோ இந்த ஸ்ட்ரக்சர் ஒர்க் பண்ணி பெயிண்டிங்லாம் பண்ணி இந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லா ஆயிடுச்சுங்க. அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாடி தோட்டம் அமைக்கிறதுக்கான மண்கலவை அப்புறம் செடிகள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துட்டு மாடியில இறக்கிட்டோம். இந்த மாடி தோட்டத்துக்கு தேவையான மண்கலவை வந்து நம்ம ரெடி பண்ண ஆரம்பிச்சோம். அது எந்த ரேஷியோல ரெடி பண்ணோம்னு கேக்குறீங்களா? 2 மடங்கு செம்மண், 1 மடங்கு எருவு, 1 மடங்கு கோகோபிட், இந்த ரேஷியோல தான் நம்ம வந்து ரெடி பண்றோம். ஏன்னா நம்ம செடிக்கு வந்து செம்மண்ணும் ஓரளவு தேவைப்படும். ஏன்னா அதுலதான் வந்து சத்துக்கள் எல்லாத்தையுமே தேக்கி வச்சுக்கிறதுக்கான தன்மை இருக்கு. அதே நேரத்தில் செடிக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கறதுக்கு 1 மடங்கு உரம் போதுமானது. இது கூடவே தென்னை நார் கழிவான கோகோபிட்டும் ஆட் பண்ணும். அது எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, சாயில் வந்து லூஸ் பண்ணி கொடுக்கும். அதாவது மண்கலவை வந்து எப்பயுமே லூஸா வச்சிருக்கும். இதனால வந்து வேர் சீக்கிரமா இறங்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஈரப்பதத்தை வந்து தேக்கி வச்சிருக்கும். மண்ணை வந்து ரொம்ப டைட்டாக்க விடாம வச்சிருக்கும். சோ இந்த காரணங்களுக்காக தான் வந்து நம்ம மண்கலவையில கோகோபிட் யூஸ் பண்றோம். இது கூடவே நம்ம வேப்ப முன்னாக்கு, பயோ ஃபெர்டிலைசர்ஸ் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வேப்ப முன்னாக்கு வந்து மண்கலவையில பூச்சிகள், அதாவது வேர் பூச்சி அந்த மாதிரி விஷயங்கள் வராம பாத்துக்கும். பயோ ஃபெர்டிலைசர்ஸ் வந்து நுண்ணுயிர் பெருக்கத்தை வந்து அதிகரிச்சு கொடுக்கும். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா அந்த மண்கலவை எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் கிட்ட நீங்க நிழல்ல வச்சிடலாம். அப்படி வைக்கும்போது அந்த மண்கலவையில நுண்ணுயிர் பெருக்கம் வந்து அதிகமா ஏற்படும். நான் இப்ப சொன்ன இந்த ரெட் சாயில், கோகோபிட் அப்புறம் கவுடங் இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி மண்கலவையை ரெடி பண்ணியாச்சு. மண்கலவையை ரெடி பண்ணதுக்கு அப்புறமா நம்ம க்ரோ பேக்ல வந்து ஃபில் பண்றோம். க்ரோ பேக்ல எந்த அளவுக்கு ஃபில் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, க்ரோ பேக் ஃபுல்லாவே ஃபில் பண்ணுங்க. ஏன்னா நீங்க தண்ணி ஊத்தும் போது அதுல வந்து மண்கலவை கீழே இறங்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு க்ரோ பேக் ஃபுல்லாவே ஃபில் பண்றீங்க. அது மாதிரி நம்ம க்ரோ பேக்ல மண்கலவையை ஃபில் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு 2 இன்ச் அளவுக்கு வந்து கோகோபிட் வந்து ஃபில் பண்ணிக்கணும். இது எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, நம்ம க்ரோ பேக்ல ஊத்தக்கூடிய தண்ணீர் செடிக்கு தேவையான தண்ணீர் மட்டும் வச்சுக்கிட்டு மீதி தண்ணி வந்து வெளியில வரணும். அதுக்காக நம்ம இந்த மாதிரி கோகோபிட்டை நம்ம கீழே போட்டுக்கலாம். இந்த கோகோபிட்டை போடும்போது தண்ணீர் வந்து அடைபடாம அப்படியே வெளில வரும். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா சில டைம் வந்து தண்ணீர் க்ரோ பேக்ல இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அப்படி இருந்தா செடி சீக்கிரமா அழுகி போயிடும். எந்தெந்த செடிகளுக்கு எந்த மாதிரியான சைஸ் க்ரோ பேக்ஸ் யூஸ் பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல கண்டிப்பா சொல்றேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா விதைகள் போடுறது. விதை எப்படி போடணும்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெண்டைக்காய், கொத்தவரங்காய் இது மாதிரியான பெரிய விதைகள்லாம் நம்ம எப்படி நடணும்னு கேட்டீங்கன்னா, அந்த விதை மண்ணில் மறைகிற அளவுக்கு நட்டா மட்டும் போதும். அதுக்காக ரொம்ப ஆழமும் வச்சு நட்டக்கூடாது. மற்றபடி இந்த கத்தரிக்காய், தக்காளி, கீரை இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேல தூவிட்டு அதுக்கு மேல லேசா கோகோபிட்டை தூவிட்டு அதுக்கு மேல நம்ம தண்ணீர் தெளிச்சு அதுவும் ஸ்லோவா தண்ணீர் விட்டுட்டு வரணும். இந்த விதைகள் எல்லாமே முளைச்சு நாத்தா வந்ததுக்கு அப்புறமா நம்ம அதை எடுத்து வேற க்ரோ பேக்ல வச்சு வளர்க்கலாம். இல்ல அதே க்ரோ பேக்ல கூட தேவையான நாத்துக்களை மட்டும் வச்சுட்டு மீதி எப்படிங்கலாம். எந்தெந்த செடிகளுக்கு எது மாதிரியான க்ரோ பேக்ஸ் வைக்கணும் அதை பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். பொதுவா காய்கறிகள் பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டேஜ்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, 12க்கு 12 இந்த சைஸ்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு கம்மியான சைஸ்ல வந்து நம்ம வைக்கும்போது கண்டிப்பா நமக்கான ஈல்டு வந்து ரொம்பவே கம்மியா தான் இருக்கும். காய்கறி செடிகள் பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்க 12 வைக்கலாம். அப்படி இல்லைன்னா 15க்கு 15 வச்சுங்க இன்னும் பெட்டரா இருக்கும். 18க்கு 18 வச்சீங்கன்னா ஒரு 3 செடி கூட வச்சுக்கலாம். பட் 12க்கு 12 க்ரோ பேக் சைஸ்ல வைக்கும்போது ஒரு செடிங்கிறது அந்த க்ரோ பேக் கரெக்டா இருக்கும். இதுக்கப்புறமா நீங்க பழமரங்கள்லாம் வைக்கணும்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18க்கு 18 இதுதான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ். இந்த 18க்கு 18 இந்த சைஸ்ல இருந்து நீங்க வைக்கலாம். 18க்கு 18, 21க்கு 21 இந்த மாதிரியான சைஸ்கள் வந்து நீங்க மேக்ஸிமம் யூஸ் பண்ணலாம். இது போக ஓரளவு பூச்செடியா இருந்ததுன்னா நீங்க 15க்கு 15 அதெல்லாம் கூட வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இந்த செம்பருத்தி செடி அந்த மாதிரி செடிலாம்
செடிலாம் நீங்க வைக்கணும்னா ஒரு 15க்கு 15, இன்னும் கொஞ்சம் பெருசா வளரக்கூடிய செடினா 18க்கு 18 அந்த மாதிரி வச்சுக்கலாம். கீரைகள் பொறுத்த வரைக்கும் கீரைக்குனே தனியா ஹைட் கம்மியான பேக்ஸ் வருது, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுதாங்க குரோ பேக்கை பொறுத்த வரைக்கும் நிறைய சைஸ் இருந்தாலும் இந்த சைஸே நமக்கு போதுமானது. அதனால அதிகமா போட்டு நம்ம குழப்பிக்க வேணாம். இது போல கொடி வகையா இருந்தா அதுக்கு நம்ம வந்து ஒரு 15க்கு 15 இல்ல 18க்கு 18 அந்த மாதிரி நம்ம வச்சு வளர்க்கலாம். இந்த குரோ பேக்லயும் பாத்தீங்கன்னா 200 GSM, 220 GSM, 250 GSM இந்த மாதிரி நிறைய வேரியன்ட்ஸ் இருக்கு. அது மாதிரி ரேட்லயும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்கு. அதனால நம்ம கன்ஃபியூஸ் ஆகிறோம். இந்த குரோ பேக்ஸ் பத்தி நான் தனியா ஒரு வீடியோ போடுறேன். காய்கறிக்கான விதைகள்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து பழமரங்களுக்கான குரோ பேக்ஸ் வந்து செட் பண்ண ஆரம்பிச்சோம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இதுல வந்து 18க்கு 18 சைஸ் குரோ பேக்ல தான் நம்ம வைக்கிறோம். என்னென்ன பழமரங்கள் இந்த மாடி தோட்டத்தில் நம்ம வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா எலுமிச்சை வச்சிருக்கோம், பப்பாளி, கொய்யா, சீத்தா இந்த மாதிரியான பழமரங்கள் நம்ம இந்த மாடி தோட்டத்துக்கு வச்சு கொடுத்தோம். நம்ம யூஸ் பண்ற இந்த குரோ பேக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா 250 GSM. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் மினிமம் லைஃப் வரும். அந்த மாதிரியான குரோ பேக்ஸ் இது. இந்த பழமரங்கள் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி வைக்கணும்னு கேட்டீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு 2 இன்ச் அளவுக்கு கீழே வந்து குரோ பேக்ல கோகோ பீட் போட்டுடணும். அதுக்கு மேல வந்து நம்ம மண் கலவை போடணும். எந்த அளவுக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம செடியில இருக்கக்கூடிய கவர் வந்து பிரிச்சு அந்த மண் கலையில வச்சு பார்க்கணும். அதாவது அந்த செடியோட கேக்கு நம்ம ஃபுல்லா மூடுற அளவுக்கு மண்ணு போடணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வச்சு பார்க்கணும். இது மாதிரி நம்ம பழமரங்கள் எல்லாத்தையுமே குரோ பேக்ல செட் பண்ணி கொடுத்துட்டோம். அடுத்ததா பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல கொஞ்சம் செடிகள் வளர்த்திருந்தாங்க, பூச்செடிகள், அப்புறம் கொஞ்சம் சில காய்கள் வளர்த்திருந்தாங்க. அதை வந்து மாத்தி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி இருக்க தொட்டில இருந்து நம்ம ஆட்கள் எப்படி செடி எடுக்கிறாங்கன்னு பாருங்க. இப்படிதான் நம்ம தொட்டியை உடைக்காம செடி எடுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு தொட்டியோட சைட்லயும் பின்பகுதியிலையும் வந்து நம்ம தட்டிட்டே வரணும். அது மட்டும் இல்லாம மண் கலவை வந்து சைடு, அதாவது தொட்டி ஓரம் ஃபுல்லாவே நம்ம லூஸ் பண்ணி விடணும். இப்படி லூஸ் பண்ணி விடும்போது நம்ம அந்த செடியை வந்து தொட்டில இருந்து ஈஸியா எடுக்க முடியும். இப்படி ரொம்ப வராம இருந்ததுன்னா சில செடிகளை வந்து நம்ம தண்ணீர் விட்டா கொஞ்சம் மண் கலவை லூஸ் ஆகும். அதுக்கப்புறம் எடுக்கும்போது வரும். அவங்க எப்படி எடுக்கிறாங்கிறத கொஞ்சம் கவனமா பாருங்க. எடுத்துட்டு முடிஞ்ச அளவுக்கு அந்த மண் கலவையை உடையாத மாதிரி வைங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாதி அளவுக்கு நம்ம மண் ஃபில் பண்ணிட்டு இந்த கேக்கை வச்சு, அதாவது செடியோட கேக்கு அடிப்பகுதியை வச்சு பார்க்கணும். அது எந்த அளவுக்கு மண் பிடிக்குமோ அந்த அளவுக்கு நம்ம பள்ளம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேல நம்ம மண்ணை போட்டு வைக்கணும். இதுக்கப்புறமா அவங்க வந்து சில பூச்செடிகளும் கேட்டிருந்தாங்க. அந்த பூச்செடிகள் எல்லாத்தையுமே நம்ம மேக்ஸிமம் தொட்டில வச்சு கொடுக்குற மாதிரி ட்ரை பண்ணேன். முடிஞ்ச அளவுக்கு நான் தொட்டில தான் வச்சிருக்கேன் பூச்செடியை. ஒரு சில பூச்செடிகளை மட்டும் குரோ பேக்ல வச்சு கொடுத்தேன். ஏன்னா பூச்செடிகள் பொறுத்த வரைக்கும் குரோ பேக்கோட தொட்டில தான் பார்க்கறது ரொம்ப அழகா இருக்கும். அதனால நான் தொட்டியை தான் ப்ரிஃபர் பண்றேன் பூச்செடிகளுக்கு. இந்த கஸ்டமர் பாத்தீங்கன்னா ரோஸ் செடிகள் கேட்டிருந்தாங்க. நான் மேக்ஸிமம் என்ன ரோஸ் அதிகமா வைப்பேன்னு கேட்டீங்கன்னா 7 days ரோஸ், அப்புறம் நாட்டு ரோஸ், இந்த ரோஸ் செடிகள் தான் நான் அதிகமா வைப்பேன். ஏன்னா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஓரளவு நார்மலா நம்ம கிளைமேட்டை தாங்கி வளரக்கூடிய செடிகள். மற்ற செடிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆரம்பத்தில் நல்லா இருக்கும், அப்புறம் போக போக டல் ஆயிடும். அதனால மேக்ஸிமம் நான் இந்த ரோஸ் செடிகளை மட்டும் தான் ப்ரிஃபர் பண்றேன். இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா வெத்தலை செடி கேட்டிருந்தாங்க. வெத்தலை செடியுமே ஒரு நல்ல ஒரு அருமையான செடியா எடுத்து அவங்களுக்கு வச்சு கொடுத்துட்டோம். வெத்தலையை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நிழல் பகுதியில தான் வைக்கணும். சில பேர் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா வெயில்ல வச்சிடறாங்க. அதோட இலைகள் வந்து கருக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் சரியாவே வர்றதில்லை வெத்தலை செடி. அதே நேரத்தில் வெத்தலை செடிக்கு வந்து ஈரப்பதம் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கணும். ஈரப்பதம் அதிகமா இருந்தா செடி சீக்கிரமா அழுகி போயிடும். அதையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா ஹைபிரிட் செம்பருத்தி கேட்டிருந்தாங்க. அந்த ஹைபிரிட் செம்பருத்தி வந்து நம்ம 3 செடிகளை வந்து ஒரே தொட்டில வைக்கிறோம். இப்படி வைக்கலாமான்னு கேட்டா கண்டிப்பா வைக்கலாம். ஹைபிரிட் செடிகள்ல நம்ம வைக்கலாம். இதுவே நார்மல் செம்பருத்தியா இருந்தா ஒரு தொட்டிக்கு ஒரு செடிகள் மட்டுமே போதுமானது. இதே மாதிரி செடிகள் எல்லாத்தையுமே வச்சுட்டு அதுக்கு மேல நம்ம மண்ணை போட்டு ஓரளவு கொஞ்சம் டைட் பண்ணி விட்டா போதும். அதுக்காக ரொம்ப டைட் பண்ற கூடாது. இதே மாதிரி தாங்க ஃபைனலா எல்லா தொட்டியுமே நம்ம மாத்தியாச்சு. மாத்தினதுக்கு அப்புறமா என்ன பண்ணோம்னு கேட்டீங்கன்னா அந்த டெரஸை கொஞ்சம் ஓரளவு கிளீன் பண்ணிட்டோம். கிளீன் பண்ணிட்டு நம்ம செட் பண்ணி வச்சிருந்த எல்லா செடிகளையுமே வந்து அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம். கொஞ்சம் மணி பிளான்ட் செடிகள் கேட்டிருந்தாங்க. அது எல்லாத்தையுமே நம்ம ஹேங்கிங் தொட்டில வந்து செட் பண்ணி கொடுத்தோம். லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா கிரீன் நெட் போட ஆரம்பிச்சோம். கிரீன் நெட் பொறுத்த வரைக்கும் ஹார்ட்வேர்ஸ்ல சில கிரீன் நெட் கிடைக்குங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்காது. அந்த கிரீன் நெட்ஸ் எல்லாம் வாங்கி கட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 மாசத்துக்குள்ளே மக்கி போயிடும். ஸோ நம்ம யூஸ் பண்ற கிரீன் நெட் எல்லாமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு மினிமம் ஒரு 3 to 4 வருஷம் வரும். அந்த அளவுக்கு நல்லாவே இருக்கும். கிரீன் நெட் பொறுத்த வரைக்கும் எந்த பர்சன்டேஜ் போடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம மாடி தோட்டத்துக்கு 50% போடலாம். கிரீன் நெட்ல 70% இருக்கு, 90% இருக்கு. இந்த 70% 90% எல்லாம் போட்டீங்கன்னா வந்து சூரிய வெளிச்சம் வந்து ரொம்பவே கம்மியா வரும். மாடி தோட்டத்துக்கு கரெக்டான பர்சன்டேஜ்னா 50% தான். நிறைய பேர் கிரீன் நெட் எப்படி தைக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா அங்கங்க கேபிள் டை எல்லாம் போட்டு தச்சிடுறாங்க. அப்படிலாம் தச்சிங்கன்னா காத்து அடிக்க பார்த்தீங்கன்னா அந்த கேபிள் டை ஓட்ட வழியா கிரீன் நெட் வந்து சீக்கிரமா பிஞ்சு போயிடும். அப்படிலாம் தைக்க கூடாது. இப்போ நாங்க எப்படி தைக்கிறோம்னு பாருங்க. நாங்க ஃபுல்லாவே இந்த கார்னர் கம்பியில மட்டும் தான் வச்சு தைப்போம். மற்றபடி வேற எங்கேயுமே நாங்க ஸ்ட்ரெச்சிங் பண்ண மாட்டோம். ஃபுல்லா இழுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதுல டைட் பண்ணிட்டு இந்த கார்னர் அந்த கீழே 1 அடி சொன்னோம் இல்லையா, அந்த கம்பியில வச்சு தான் எல்லாத்தையுமே தச்சிருப்போம். நடுவுல பாத்தீங்கன்னா எங்கேயுமே தையல் இருக்காது. ஸோ நடுவுல நம்ம தச்சோம்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா அப்பப்ப அந்த காத்து அடிக்கும் போது மழைலாம் பட்டு கொஞ்சம் நெட்டு மக்கும் போது வந்து சீக்கிரமா வந்து கிழிஞ்சிரும் கிரீன் நெட். அதே மாதிரி நம்ம கிரீன் நெட் தைக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ல வந்து எங்கேயுமே கூரான பகுதி இருக்கக்கூடாது. கம்பி மாதிரியான கூரான பகுதியில் இருந்ததுன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காத்துல வந்து கிரீன் நெட் கிழிய ஆரம்பிச்சிடும். ஒரு இடத்துல கிரீன் நெட் கிழிஞ்சுன்னா அந்த ஏரியா ஃபுல்லாவே அதுக்கப்புறம் கிழிய ஆரம்பிச்சிடும். ஸோ தச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஃபைனல் லுக்கா பாத்தீங்கன்னா கிரீன் நெட் இப்படி தாங்க இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம கிரீன் நெட் எல்லாத்தையுமே தைக்கணும். செடியெல்லாம் செட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா மாடி தோட்டத்தில் நம்ம செடிகளை எப்படி மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தண்ணீர் வந்து செடிகளுக்கு ஃபோர்ஸா விடக்கூடாது. குறிப்பா இந்த கீரை விதைகள், காய்கறி விதைகள் இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஃபோர்ஸா தண்ணீரே விடக்கூடாது. ஏன்னா வந்து அது இப்பதான் முளைக்க ஆரம்பிக்கும். நம்ம ஃபோர்ஸா தண்ணீர் விடும்போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா வேரோட அரிக்க ஆரம்பிக்கும், இல்லைன்னா வந்து அந்த செடிகள் வந்து உடைய ஆரம்பிக்கும். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு
அளவுக்கு பூவால் வச்சு விடுங்க. அப்படி இல்லைன்னா கைகளால் வச்சு தண்ணீரை விடுங்க. நாத்துக்கள்லாம் முளைக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நல்ல நாத்துக்களை மட்டும் எடுத்துட்டு அதை வந்து நம்ம க்ரோ பேக்கு ஷிஃப்ட் பண்ணலாம். அந்த வேற க்ரோ பேக்கும் ஷிஃப்ட் பண்ணலாம். இல்லை அதே க்ரோ பேக்கில் வந்து 1-2 செடிகளை விட்டுட்டு மீதி நாத்துக்களை வந்து நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி மாடி தோட்டம் எல்லாமே செட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 1 month கழிச்சு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஃபார்ம் யார்ட் மெனியூர்னு சொல்லக்கூடிய மாட்டு சாண எரு வந்து நம்ம க்ரோ பேக்ல வந்து அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதாவது நல்ல மக்கின மாட்டு சாண எரு வந்து தான் கொடுக்கணும். இது போக செடியில வந்து பூச்சி தாக்குதல் வரும். அப்படி பூச்சி தாக்குதல் வந்ததுன்னா வந்து நம்ம வேப்ப எண்ணெய் வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு ஒரு 5 ml அந்த ரேஷியோவில் கலந்துட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணணும். அதுக்கு மேல அதிகமாக கலந்தீங்கன்னா செடிகள் வந்து கருகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கும். இது போல வந்து பூச்சி தாக்குதலுக்கு வந்து நம்ம என்னென்ன பயன்படுத்தலாம்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட், வேப்பெண்ணெய் இது எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்தலாம். பஞ்சகாவியம் யூஸ் பண்ணலாம். இது போக நமக்கு அதிகமான ஈல்டு வேணும், செடி நல்லா வளரணும், செழிப்பா வளரணும்னா அதுக்கு என்னென்ன உரங்கள் கொடுக்கலாம்னு கேட்டிங்கன்னா, கடல் பாசி ஜெல் கொடுக்கலாம், தேன்மோர் கரைசல் கொடுக்கலாம், பழக்கரைசல் கொடுக்கலாம், மீன் அமிலம் கொடுக்கலாம். இது மாதிரியான இயற்கையான உரங்கள் எல்லாத்தையுமே நம்ம கொடுக்கலாம். ஏன்னா மாடித்தோட்டம் நம்ம வச்சிருக்கிறதுக்கான அடிப்படையான காரணம் என்னன்னா, கெமிக்கல் இல்லாம வந்து நம்ம செடிகள் பழங்கள் எல்லாத்தையும் நம்ம உற்பத்தி பண்ணி அது மூலமா நம்ம பயனடையணும். அதுதான் வந்து மெயினான காரணம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம இது மாதிரியான இயற்கையான உரங்கள், அப்புறம் இயற்கையான பூச்சி விரட்டிகள் இது எல்லாத்தையுமே நம்ம பயன்படுத்தி மாடித்தோட்டத்தை நன்றாக பராமரிக்கலாம். ஓகே, இது வரைக்கும் நம்ம மாடித்தோட்டம் பத்தி பார்த்த ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் நான் நம்புறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் இதுல ஆனா ஃபுல்லுத்தையுமே நான் கவர் பண்ணல, அதை நானே ஒத்துக்கிறேன். இன்னும் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நம்ம வந்து இன்னும் தெளிவா பார்க்கலாம். ஒரு க்ரோ பேக்னா என்ன, இல்ல அட்லீஸ்ட் ட்ரைனேஜ் எல்லாம் என்ன, இது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். எல்லா க்ரோ பேக்ஸுமே நம்ம அரேஞ்ச் பண்ணும்போது என்ன பண்ணோம்னு கேட்டீங்கன்னா, கீழே வந்து இந்த மாதிரி ட்ரைனேஜ் செல் வச்சுட்டோம். எதுக்காக இந்த ட்ரைனேஜ் செல் வைக்கிறோம்னு கேட்டீங்கன்னா, நம்ம வைக்கக்கூடிய அந்த மாடியோட ஃப்ளோருக்கும் க்ரோ பேக்கும் வந்து கொஞ்சம் கேப்பை வந்து இது மெயின்டைன் பண்ணும். அப்படி கேப் இல்லாம இருந்ததுன்னா நம்ம ஊற்றக்கூடிய தண்ணீர் வந்து அப்படியே அடியிலே வந்து ஈரப்பதத்தோட இருக்கும். அந்த ஈரப்பதம் வந்து ஃப்ளோரையும் வந்து டேமேஜ் பண்ணும். அதே நேரத்தில் வந்து செடியோட க்ரோ பேக்லயே வந்து ஈரப்பதம் அடியிலே இருந்துட்டு இருக்கிறதுனால செடியோட வளர்ச்சியும் வந்து அது ரொம்ப பாதிக்கும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ட்ரைனேஜ் செல் இல்லைன்னா நம்ம ஸ்டாண்ட் யூஸ் பண்ணலாம். இது மாதிரி ஃப்ளோரையும் க்ரோ பேக்கையும் வந்து பிரிக்கக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம பயன்படுத்தணும். இந்த ட்ரைனேஜ் செல்ல வந்து பாத்தீங்கன்னா 30 mm இருக்கு, அதுக்கப்புறம் வந்து 40 mm இருக்கு. நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா 40 mm தான் யூஸ் பண்றோம். இந்த ட்ரைனேஜ் செல்ல நம்ம யூஸ் பண்றதுனால இந்த ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய ஹீட்டை வந்து டைரக்டா வந்து க்ரோ பேக் வந்து அஃபெக்ட் பண்ணாது. அதனால வேருக்கும் வந்து அவ்வளோ பாதிப்பு ஏற்படாது. ஏன்னா ஹீட் வந்து நம்ம ஃப்ளோர்ல இருந்து வேர்ல அஃபெக்ட் பண்ணும்போது செடியோட வளர்ச்சி பாதிக்கும் இல்லையா, அதை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த ட்ரைனேஜ் செல் வந்து ஓரளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இது போக கார்டனிங்ல வேற ஏதாவது உங்களுக்கு அதாவது மாடி தோட்டத்தில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையுமே கமெண்ட்ல தெரிவிங்க. அதுக்கு கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேன். இது போக கார்டனிங் சம்பந்தமான வேற ஏதாவது வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான வீடியோவும் நான் கண்டிப்பா போடுறேன். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல கார்டனிங் வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜெயசெல்வன். நன்றி, வணக்கம்.